ஹாய் கைஸ், நான் தான் ராகேஷ் குமார். இந்த வீடியோவில் வந்து பிகினர்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய சில டவுட்ஸ் ஆர் கொஸ்டின்ஸை வந்து ஆன்சர் பண்ண போகிறேன். எது ரிலேட்டடானா டிஎஸ்ஏ. நீங்கள் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ்க்காகவோ இல்லைனா பிளேஸ்மெண்ட்ஸ்க்காக தான் வந்து டிஎஸ்ஏ கற்றுப்பாங்க. ஸோ அதுக்காக நீங்கள் கற்றுக்கிறப்ப நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய காமனான கொஸ்டின்ஸ் ஆர் டவுட்ஸை வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இந்த வீடியோ நான் கொண்டு போகிறேன். அண்ட் இந்த வீடியோவில் வந்து நான் எல்லா டைப் ஆஃப் கொஸ்டின்ஸையும் நான் ஆன்சர் பண்ண போகிறேன்னா அப்படி கிடையாது. நான் ஒரு 3 முக்கியமான கொஸ்டின்ஸை மட்டும் நான் வந்து ஆன்சர் பண்ண போகிறேன். அண்ட் என்னோட ஆன்சர் வந்து என்னோட ஒப்பீனியனாக தான் இருக்கும். அண்ட் என்னோட பெர்ஸ்பெக்டிவை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அண்ட் நிறைய பேருக்கு டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் இருக்கலாம். உங்களுக்குமே இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்குமே வந்து நிறைய ஒப்பீனியன் ஆர் ஆன்சர்ஸ் இருக்கலாம். இந்த நான் சொல்கிறது வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், ஆர்எல்ஸ் உங்களுடைய ஒப்பீனியன் ஆர் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். பிஃபோர் தட் நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வரும். நான் ஆல்ரெடி வந்து டிஎஸ்ஏ ரிலேட்டடாக ஒரு சீரிஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் நிறைய ரிலேட்டடான வீடியோஸ் போடுறதுக்கான ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஏன் டிஎஸ்ஏ வந்து பிளேஸ்மெண்ட்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது? எதுக்காக அதை வந்து இன்டர்வியூ ப்ராசஸில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டரில் வச்சுருக்காங்கன்றதை பார்க்கலாம். அது ஏன் வச்சுருக்காங்கன்றது வந்து எனக்கு வந்து 2 ஒப்பீனியன் இருக்குது. ஒன்று வந்து உங்களோட ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டியை டெஸ்ட் பண்ணுறதுக்காகவும், இன்னொன்று வந்து டேட்டாவை நீங்கள் எப்படி அப்புறம் மேனிப்புலேட் பண்ணுறீங்க, அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்கன்றதை காட்டுறதுக்காகவும் வந்து வச்சுருப்பாங்கன்றது என்னோட ஒப்பீனியன். பிகாஸ் நீங்கள் வந்து வேறு எந்த விதத்தில் வந்து ஒரு கேண்டிடேட்டோட ஸ்கில்ஸ் வந்து டெஸ்ட் பண்ண முடியும், அதாவது அவங்களோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் வந்து டெஸ்ட் பண்ண முடியும்னு பார்த்தா அதில் டேட்டா ஸ்ட்ரக்சர், அதாவது டிஎஸ்ஏ தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரவுண்டாக இருக்குது. இப்போ நீங்கள் ஆப்டிடியூட் எடுத்துக்கிட்டாலும் அதில் அந்தளவுக்கு உங்களால் வந்து ப்ராப்ளம் சால்விங் வந்து டெஸ்ட் பண்ண முடியாது. அண்ட் நீங்கள் நிறைய பேரோட மிஸ்கன்செப்ஷன் என்னவா இருக்கும்னா, டிஎஸ்ஏ ரவுண்டுன்றது உங்களோட கோடிங் எபிலிட்டியை காட்டுறதுன்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. அது ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து அந்த டேட்டா ஸ்ட்ரக்சரை வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க, அண்ட் அதுக்கு அந்த கொடுத்த ப்ராப்ளமை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுறீங்க, அண்ட் நீங்கள் சால்வ் பண்ணுற அந்த அப்ரோச்சை வந்து எப்படி கோடாக மாற்றுறீங்க, இதுதான் முக்கியம். இதில் வந்து கோடிங்கிறது லாஸ்ட் பார்ட் தான். இப்போ நிறைய பேருக்கு என்ன ஒரு டவுட் இருக்குன்னா, இப்போ நான் வந்து ஒரு டிஎஸ்ஏ ரிலேட்டடாக நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கேன். பட் ஆக்சுவலாக நம்ம உள்ளே போனதுக்கப்புறம், அதாவது உள்ளே நம்ம ஒர்க் பண்ணுறப்ப டிஎஸ்ஏ ரிலேட்டடாகவே நம்ம வந்து பார்க்க போகிறது கிடையாது. நம்ம வந்து டெவலப் பண்ண போகிறோம், நம்ம ப்ராஜெக்ட்ஸ் தான் பில்ட் பண்ண போகிறோம்னு நினைப்பாங்க. பட் ஆக்சுவலாக அப்படி கிடையாது. டிஎஸ்ஏன்றது ஃபவுண்டேஷன் மாதிரி, ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் மாதிரி. அதில் இருக்கிற கான்செப்ட்ஸும் வந்து உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ்லேயும் நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய விஷயங்கள்லையும் வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யோசிக்கக்கூடாது. அது நம்ம டிஎஸ்ஏன்றது வெறும் ஜஸ்ட் ஃபார் ரவுண்ட் ஆப்டிடியூட் மாதிரி, அதுவும் ஒரு ரவுண்டுன்னு நினைக்கக்கூடாது. அது உங்களுடைய ஒர்க்கில் வந்து யூஸ் ஆகும், ஆக்சுவல் கெரியரில் வந்து அது யூஸ் ஆகும். அண்ட் நீங்கள் வந்து நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐடி கெரியரில், ஐடி கம்பெனிஸ் நீங்கள் ஒவ்வொரு கம்பெனி போகிறப்ப இன்னொரு கம்பெனிக்கு ஸ்விட்ச் பண்ணுறப்ப வந்து டிஎஸ்ஏ வந்து ஒரு முக்கியமான ரவுண்டாகவே இருக்கும். அண்ட் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸில் வந்து டிஎஸ்ஏ இஸ் அ மேண்டேட்டரி ரவுண்டாகவே இருக்கும். ஸோ இதுக்காக தான் டிஎஸ்ஏ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கன்சிடர் பண்ணுறாங்க பிளேஸ்மெண்ட் ப்ராசஸில். அண்ட் நான் என்ன நினைப்பேன்னா, இப்போ தான் ரீசெண்ட் டைம்ஸில் தான் வந்து டிஎஸ்ஏ வந்து ரொம்ப ஓவராக ஹைப் ஏற்றுறாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆக்சுவலாக வந்து டிஎஸ்ஏ கஷ்டமும் கிடையாது, அது ஈஸியும் கிடையாது. என்னை பொறுத்த வரையும் அது சிம்பிள் தான். பட் அது நம்ம தப்பான ஒரு லேர்னிங் அப்ரோச்சில், தப்பான ஒரு வேலை அதை கற்றுக்குறோன்னு நான் நினைக்கிறேன். பரிட்டோ பிரின்சிபல் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான 20% நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் நமக்கு 80% ஆஃப் த ரிசல்ட்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ நம்ம டிஎஸ்ஏல நம்ம எல்லாமே கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ சர்வீஸ் பேஸ்டு கம்பெனிஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கான பேசிக் கற்றுக்கிட்டா போதும். நீங்கள் வந்து உட்காந்து ஒரு 300-400 ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு 100 or 150 ஒரு மோஸ்ட் ஆஸ்க்டு ப்ராப்ளம்ஸை நீங்கள் சால்வ் பண்ணாலே, அதை நல்லா பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே உங்களால் வந்து பிளேஸ்மெண்ட்ஸை கிராக் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போகலாம். செகண்ட் கொஸ்டின்குள்ளே போகலாம். எந்த லாங்குவேஜை நான் வந்து சூஸ் பண்ணுறது, எது வந்து பெஸ்ட் லாங்குவேஜ் டிஎஸ்ஏக்கு? இந்த கொஸ்டின் வந்து நிறைய பேருக்கு வந்து வரும். பிகினர்ஸாக இருக்கிற நிறைய பேர் வந்து இந்த கொஸ்டினை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. என்னுடைய விஷயம் என்னவா இருக்கும்னா, நீங்கள் எந்த விதமான கோடிங் லாங்குவேஜுமே கற்றுக்கல அண்ட் நீங்கள் டிஎஸ்ஏ வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அண்ட் கோடிங்கும் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா என்னோட ப்ரிஃபரன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஜாவா. ஏன்னா அது நான் கற்றுக்கிட்டு இருக்கிறதுனால நான் சொல்லுவேன். அதான் ஏன்னா அதில் நிறைய சூப்பரான விஷயங்கள்லாம் இருக்குது. லைக் ஊப்ஸ், நிறைய கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இல்லை நான் ஆல்ரெடி ஒரு கான்செப்ட்ஸ் வந்து ஆல்ரெடி ஒரு லாங்குவேஜ் வந்து கற்றுக்கிட்டேன்னா அதையே நீங்கள் வந்து கடைசி வரையும் கொண்டு போகலாம். இப்போ நீங்கள் வந்து மெயினாக வந்து 4 லாங்குவேஜஸ் தான் இருக்குது. ஒன்று வந்து ஜாவா, செகண்ட் வந்து C++, அப்புறம் பைத்தான், அப்புறம் ஜாவா ஸ்கிரிப்ட். இப்போ நீங்கள் ஜாவாவில் பார்த்தீங்கன்னா குணால் குஷ்னு ஒரு சேனல் இருக்குது, குணால் குஷ் 1 சொல்லிட்டு.
அவரோட சேனலில் வந்து ஜாவா ரிலேட்டடாகவே டிஎஸ்ஏ வீடியோஸ் இருக்கும். நீங்கள் வந்து இப்போ C++ எடுத்துக்கிட்டிங்கன்னா டேக் யூ ஃபார்வர்டுன்னு ஒரு சேனல் இருக்குது. அதில் வந்து அவர் அந்த கிரியேட்டர் வந்து சூப்பராக வந்து C++ அண்ட் சூடோ கோடில் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அண்ட் சால்வ் பண்ணுறப்ப வந்து C++ வந்து யூஸ் பண்ணுவார். அந்த சேனல் ஃபாலோ பண்ணலாம். ஃபார் பைத்தான் வந்து நீட் கோடுன்னு ஒரு சேனல் இருக்குது, அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். பட் அந்த சேனலில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரக்சர்டாக இருக்காது, பட் அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஜாவா ஸ்கிரிப்டுக்கு தான் நான் இப்போ வரையும் ஒரு சேனல் பார்க்கல. பட் ஏன்னா நான் ஜாவா ஸ்கிரிப்டில் சால்வ் பண்ணாததுனால நான் அதில் பார்க்கல. பட் ஜாவா ஸ்கிரிப்ட்லேயும் நீங்கள் சால்வ் பண்ண முடியும். ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளமுக்கு வந்து உங்களுக்கு கோட் சொல்யூஷன் வந்து உங்களுடைய லாங்குவேஜுக்கு வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, என்னுடைய இது வந்து நீங்கள் ஆன்லைனில் க்ரோமில் போயிட்டு நீங்கள் இதை வந்து கண்டுபிடிக்கலாம். நிறைய கிட்டப் ரீபோஸ், ஆர்டிகல்ஸ் இங்கே போய் நீங்கள் கற்றுக்கலாம். இல்லைனா செகண்ட் ஆப்ஷன் வந்து ChatGPT, பெர்ப்ளெக்சிட்டி, ஜெமினி, இந்த மாதிரி நிறைய டூல்ஸே இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதை யூஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணலாம். தேர்டு வந்து உங்களுக்கு சில யூடியூப் சேனல்ஸ் தெரிஞ்சால் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது மாதிரியும் நீங்கள் வந்து உங்களோட லாங்குவேஜுக்கு ஸ்பெசிஃபிக்கான ரிசோர்ஸஸ்லேருந்து நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போகலாம். லாஸ்ட் கொஸ்டின். டிஎஸ்ஏ வந்து டிஎஸ்ஏல நான் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நான் எத்தனை ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணணும்? மோஸ்ட் ஆஃப் த பிகினர்ஸ், எல்லா பிகினர்ஸுக்குமே இந்த கொஸ்டின் வந்து அவங்க இந்த டவுட் வந்து அவங்க மைண்டில் ஓடும். எனக்குமே ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஓடிச்சு, இப்போயும் எனக்கு லைட்டாக ஓடிட்டு இருக்கு. இதுக்கான ஆன்சர் என்னன்னா, குவான்டிட்டியை டிபெண்ட் பண்ணி இருக்காது. உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங், குவாலிட்டி ஆஃப் ப்ராப்ளம்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணுறது இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இருக்கும். நான் என்ன சொல்லுவேன்னா, டிஎஸ்ஏ வந்து ஒரு ஹேபிட்டாக நீங்கள் ஃபார்ம் பண்ணலாம். அதாவது வீக்லி ஒன்ஸ் ஆர் டெய்லி ஒன்ஸ் வந்து ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது வந்து ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கலாம். நீங்கள் ஐடி கெரியர் தான் உங்களுடைய ஃபுல் கெரியராகவே இருக்க போதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, என்னோட ப்ரிஃபரன்ஸ் வந்து பிளேஸ்மெண்ட் சீசன், அதாவது பிளேஸ் ஆகிற வரைக்குமே வந்து டெய்லி 1லேருந்து ஒரு 3 ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணுங்கள். ஒன்ஸ் பிளேஸ் ஆகி நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா, நான் என்ன சொல்லுவேன்னா, வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் டிஎஸ்ஏக்கு வந்து ஒரு டைம் வந்து அலோகேட் பண்ணலாம். ஏன்னா அந்த டைமில் வந்து நீங்கள் ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ணி ஆகணும். நிறைய ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணுவீங்க, அவங்க ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும், அப்ஸ்கில் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறப்ப டிஎஸ்ஏக்கு வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு டைம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் நான் என்ன சொல்லுவேன்னா, பிளேஸ் ஆகிற வரைக்குமே டெய்லி ஒரு 1லேருந்து ஒரு 3 ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்கள். அண்ட் பிளேஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு கம்பெனிக்கு போனதுக்கப்புறம் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு செஷன் மாதிரி வச்சுக்கோங்க, டிஎஸ்சி செஷன் மாதிரி. அண்ட் நான் இன்னொரு டெக்னிக் சொல்லுவேன். அது என்னென்னா, குரூப்பாக நீங்கள் கற்றுக்கிற ஒரு இதில் பண்ணுங்கள். ஏன்னா இப்படியே பிளேஸ்மெண்ட் டைமில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுமே டிஎஸ்ஏ கற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி டைமில் ஒரு குரூப் ஆரம்பித்து டெய்லி மார்னிங் அந்த ஒரு ஆள் வந்து ப்ராப்ளம் வந்து போடுவாங்க. அந்த ப்ராப்ளம் வந்து நைட்டுக்குள்ளே சால்வ் பண்ணி நீங்கள் அந்த குரூப்பில் ஒரு போல் மாதிரி வச்சு அதில் நீங்கள் ஓட் பண்ணலாம், நான் இன்றைக்கி சால்வ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. லைக் வந்து ஒரு ஸ்ட்ரீக் மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம், அந்த நீங்கள் சால்வ் பண்ணுற பிளாட்ஃபார்ம்லேயே வந்து டெய்லி ஸ்ட்ரீக்ஸ்ன்னு இருக்கும். அதுவுமே ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டராக இருக்கும். நீங்கள் டெய்லி ஸ்ட்ரீக்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு நிறைய ரிவார்ட்ஸ் அண்ட் பெர்க்ஸ் கிடைக்கும். அதுவும் ஒரு மோட்டிவேஷனல் ஃபேக்டராக இருக்கும் உங்களுக்கு. பட் மெயின் கொஸ்டினுக்கே வரலாம், எத்தனை ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணோம்? இந்த கொஸ்டினுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, மோஸ்ட் ஆஸ்க்டு 100லேருந்து 150 கொஷின்ஸ் வந்து உங்கள் பிளேஸ்மெண்ட்டுக்காக நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ஃபார் வந்து உங்களுடைய ஹோல் ஐடி கரியருக்கு வந்து என்னுடைய ஆப்ஷன் வந்து ஒரு 400லேருந்து ஒரு 500 ப்ராப்ளம்ஸ், எல்லா டாபிக்ஸையும் கவர் பண்ணுற இதை வந்து நீங்கள் கற்றுக்கோங்க. பட் நான் என்ன சொல்லுவேன்னா, ஒவ்வொரு ப்ராப்ளமையும் வந்து நல்லா பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த அப்ரோச்சை கிளியராக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். அண்ட் ஒரு டெக்னிக் சொல்லுவேன், ஒரு 3 ஸ்டெப் இது மாதிரி சொல்லலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுங்கள். அந்த ப்ராப்ளமோட டிஃபிகல்ட்டி லெவலை பொறுத்து அதுக்கு ஒரு டைமர் மாதிரி செட் பண்ணிக்கோங்க. லெட்ஸே ஈஸி ப்ராப்ளம்னா ஒரு 10 மினிட்ஸ், ஒரு மீடியம் லெவல் ப்ராப்ளம்னா ஒரு 20லேருந்து 30 மினிட்ஸ், ஒரு ஹார்ட் ப்ராப்ளம்னா ஒரு 1 hour. இந்த மாதிரி ஒரு டைமை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் அந்த டைமுக்குள்ளே அதை சால்வ் பண்ண முடியலன்னா, நீங்கள் வந்து ஹிண்ட்ஸோ இல்லைனா அந்த ப்ராப்ளமோட சொல்யூஷனோ நீங்கள் ஒரு ஆர்டிக்கல் மூலியமாக ஒரு வீடியோ மூலியமாக நீங்கள் வந்து பார்த்துட்டு திரும்ப வந்து அந்த எங்கேயுமே அதை எழுதாமல், அந்த சொல்யூஷன் வந்து எழுதாமல் திரும்ப வந்து அதை ரிமெம்பர் பண்ண விஷயத்தை வச்சு நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். திரும்ப உங்களால் சால்வ் பண்ண முடிஞ்சதுன்னா சூப்பர். இல்லைனா இந்த ஸ்டெப்பை திரும்ப ஃபாலோ பண்ணுங்கள். இது என்னுடைய ஒரு டெக்னிக்காக நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த டெக்னிக்கை நான் ஃபாலோ பண்ணேன், அதனால தான் சொல்கிறேன். ஸோ நான் இப்படி தான் நான் வந்து ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ தட்ஸ் இட். இந்த வீடியோலேயே வந்து நான் ஒரு 3 கொஸ்டின் தான், 3 டவுட்ஸ் தான் கிளியர் பண்ணியிருப்பேன்.
நிறைய டவுட்ஸ் இருக்கும். எப்படி ஒரு ப்ராப்ளம் வந்து அப்ரோச் பண்ணுறது, எப்படி டைம் காம்ப்ளெக்சிட்டியை வந்து அனலைஸ் பண்ணுறது, எப்படி வந்து பேட்டர்ன்ஸ் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் இருக்கும். இந்த கொஷின்ஸுக்கெலாம் வந்து நான் ஒரே வீடியோவில் நான் சொல்ல முடியுமான்னா அப்படி முடியாது. மேபி நான் வந்து இந்த வீடியோ கீழே வர கமெண்ட்ஸை வச்சு நான் வந்து அதுக்குன்னு டெடிக்கேட்டடாக டெக்னிக்ஸோட ஸ்ட்ராட்டஜிஸோட மெயினாக வந்து ரிசோர்ஸஸோட ஒரு வீடியோ நான் போடுறேன். ஒவ்வொரு இதுக்கும் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சிப்ளிங்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். அண்ட் உங்களுடைய டவுட்ஸ் அண்ட் கொஷின்ஸை நீங்கள் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணலாம். அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் வேணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.